அம்பாளுக்கு வந்து பெருமாள் அண்ணன் தானே அவரு. அவரு வந்து வழி சொல்றாரு. வழி சொல்லும்போது அவங்க அந்த மலையனூர் க்ஷேத்திரத்துல வந்து கன்னிப்புற்றா இருக்கிறாங்க. இருக்கும்போது அந்த க்ஷேத்திரத்துல பித்து புடிச்சு சிவன் போறாரு. போகும்போது அந்த அம்பாள் வந்து சுவையான உணவுகள தயார் பண்ணி, அந்த கபாலத்துக்கு வந்து உணவிடுறாங்க. உணவிடும்போது 3 கவளங்களா ஆக்க சொல்றாரு. முதல் கவளத்த அந்த கபாலத்துக்கு போடுறாரு. 2வது கவளத்தையும் அந்த கபாலத்துக்கு போடுறாங்க. 3வது கவளத்த வந்து கபாலத்துக்கு போடாத. அந்த ருசியாகப்பட்டது நீ கீழ இறைக்கும்போது அந்த கபாலம் வந்து அந்த கைய விட்டு அகலும். அகலும்போது அந்த கபாலத்த உன் காலால மிரிக்க சொல்லி அண்ணன் வந்து கட்டளையிடுறாரு. அதுபடி அண்ணனோட கட்டளைப்படி அந்த அம்பாளும் செய்றாங்க. செய்யும்போது அந்த கபாலத்த மிதிக்கும்போது அந்த அம்பாளுக்கு அந்த பிரம்மகத்தி ஏற்பட்டு அகோர ரூபம். அந்த அம்பாள் வந்து கபாலத்த மிதிச்ச உடனே இந்த பிரம்மகத்தி ஆனப்பட்டது வந்து அந்த அம்பாள் ரொம்ப கோர ரூபமா, அகோரமா ஆயிடுறாங்க அந்த அம்பாள்.